Praise the Lord. It's a great joy to speak to you through this audio message. Praise the Lord. இந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். This is a new month. Great joy and new blessings are waiting for you. இது ஒரு புதிய மாதம், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கின்றது. My dear beloved in Christ, are you troubled about the unchanged situations in your life? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் மாறாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளை எண்ணி வேதனையோடு இருக்கின்றீர்களா? Are you broken and worried about the things that is happening in and around you? உங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்களை எண்ணி மனமுடைந்து காணப்படுகின்றீர்களா? Remember, we have a wonderful God நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு அருமையான ஒரு தேவன் உண்டு. who is so much concerned about us. அவர் நம்மேல் மிகுந்த அக்கறையுள்ளவராய் He இருக்கின்றார். loves us and cares for us அவர் நம்மேல் அன்புள்ளவராக அக்கறையுள்ளவராக இருக்கின்றார். and wants to do the right thing at the right time. நமக்கு ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் செய்வதற்கு அவர் காத்திருக்கின்றார். While I prayed for you, the Lord spoke to me. நான் உங்களுக்காக ஜெபித்த போது தேவன் என்னோடு கூட பேசினார். Isaiah 41 verses 10. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. I will help you. I will uphold you with my righteous right hand. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். My beloved, He knows your situation. எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கின்றார். He knows your problems. அவர் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கின்றார். He knows your worries. அவர் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றார். He knows the pains and the tears you are going through. நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற கண்ணீரின் பாதைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். Situation might change. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம். People might change. மனிதர்களுடைய அன்பு மாறலாம். But He is unchangeable about the plans that He has for you. ஆனால் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டங்களிலே அவர் மாறாதவராக இருக்கின்றார். He promises you and says you need not fear about anything. அவர் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை என்று சொல்கின்றார். You know why? எதற்காக தெரியுமா? Because He is with you. காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். He will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துகின்றார். He will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்கின்றார். He will uphold you. அவர் உங்களை தாங்குகின்றார். So my beloved, எனக்கு அன்பானவர்களே, there is no place for any shame but only joyful fame. அருமையானவர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் அவமானங்களுக்கு இடமில்லை, இனி சந்தோஷமான நாட்கள் தான். There is no place for any pain but only abundant gain. இனி உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளுக்கு இடமில்லை, இனி நிறைவான நாட்கள் தான். There is no place for any rain but only showers of rain. இனி உங்கள் வாழ்க்கையில் வெறுமைக்கு இடமில்லை, இனி ஆசீர்வாதமான மழையின் நாட்கள் தான். My dear, எனக்கு அன்பானவர்களே, are you looking at the situation worried saying that everything is over? நீங்கள் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று சொல்கின்றீர்களா? Nothing is going to change. இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் மாறப் போகிறதில்லை என்று சொல்கின்றீர்களா? Are you saying this is my end? இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? If God loves me, why this problem? தேவன் என்னை நேசிப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் பிரச்சனைகள்? Why this failure? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகள்? Why this losses? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இழப்புகள்? Why this waiting? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தாமதங்கள்? Is it my fate that I should suffer like this? இப்படியாக கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது என்னுடைய தலைவிதியா? My dear, you may think so looking at the present situation, but God has a hidden agenda, future plan that He doesn't want the evil one to know. எனக்கு அன்பானவர்களே, தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு முடிவிற்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்து போகாதீர்கள், தேவன் உங்களை குறித்து மறைவான மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். மகிமையான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கின்றார். சாத்தான் அதை அறியக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. The Bible says, Simon Peter said, "No fish, let me return back." But he did not know that his emptiness was only to return back to catch the best fishes in his lifetime that God had prepared for him.
சீமோன் பேதுரு நினைத்தான், மீன்கள் இல்லை, ஆதலால் திரும்பி விடலாம் என்று. ஆனால் அவர் அறியாத காரியம், அந்த வெறுமையான நிலை அவர் திரும்ப வந்து சிறந்த மீன்களை பிடிப்பதற்கான ஒரு நேரம் என்று, கர்த்தர் அவருக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு நேரம் என்று அவர் அறிந்து கொண்டார். Zarephath's widow said, "No money, so let me pick up some sticks to bake something and die." But she did not know that baking was not to let her die, but to keep her life and others alive. சாரிபாத் பெண் நினைத்தால், தன்னிடத்தில் பணம் இல்லை, ஆதலால் சில விறகுகளை பொறுக்கி அப்பம் செய்து சாப்பிட்டு தானும் தன் மகனும் மரித்து விட வேண்டும் என்று. ஆனால் அவள் அறியாத ஒரு காரியம், அந்த அப்பம் சுடுதல் அவர் மரித்து போகிறதற்காக இல்லை, அவள் உயிர் வாழ்வதற்காகவும் மற்றவர்களை வாழ்விப்பதற்காகவும் என்பதை சாரிபாத் பெண் அறியாதிருந்தாள். Isaac said, "No well, no water, because the enemies took over." So he went on to dig a new well, but he did not know that new well changed the situations. ஈசாக்கு நினைத்தார், இனி கிணறுகள் இல்லை, இனி தண்ணீர் இல்லை. அவருடைய எதிராளிகள் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர் மீண்டுமாக ஒரு புதிய கிணறை தோண்டும் போது அவர் அறியாத ஒரு காரியம், அந்த புதிய கிணறு அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. My dear, you may wonder why God allows this situation. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் தேவன் இப்படியா என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்று. My dear, if Simon Peter had not returned empty, he wouldn't have met Jesus. He wouldn't have become close with Jesus. He wouldn't have become a channel of blessing and chosen to build others people's life. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை சீமோன் பேதுரு கடலில் இருந்து வெறுமையாய் திரும்பி வரவில்லை என்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்க மாட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஒரு ஐக்கியம் கொண்டிருக்க மாட்டார். அவர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக அவருடைய வாழ்க்கையும் இருந்திருக்காது. Yes, my dear, this is the time you are going to see the best in your life. ஆம், இந்த நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததான நன்மைகளை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். If God had answered the prayers of Zarephath's widow before, தேவன் சாரிபாத் பெண்ணினுடைய ஜெபத்திற்கு முன்னமே பதில் கொடுத்திருப்பாரானால், she wouldn't have not met Elijah, அவள் தேவ மனிதனாகி எலியாவை சந்தித்திருக்க மாட்டாள். nor known the divine vessel that she had in her hands will meet her needs. அவளுடைய கையில் இருந்த அந்த அற்புதமான பாத்திரம் அவளுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதையும் அவள் அறிந்திருக்க மாட்டாள். Yes, it was God's divine plan for her to find the best in her. ஆம், தேவன் அவளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவள் அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னதமான திட்டம். Yes, your best breakthrough is on the way. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை, மேன்மையை பார்க்க போகின்றீர்கள். If Isaac would have stopped with one well, ஈசாக்கு ஒரு கிணற்றோடு நிறுத்தி இருப்பாரானால், saying the enemies have taken over, என்னுடைய எதிராளிகள் எடுத்துக்கொண்டார்கள் என்று, he wouldn't have known that there were many other wells, best wells planned by God. ஈசாக்கு தான் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் மேலும் பல கிணறுகளை வைத்திருக்கிறார் என்பதை ஈசாக்கு ஒருவேளை அறியாதிருந்திருப்பார். My dear, this is the time to see the difference in you. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் உங்களிடத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகின்ற நேரம். So be positive ஆதலால் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் and think positive. நேர்மறையாகவே சிந்தியுங்கள். So expect great things from God in this great, wonderful new month. இந்த புதிய மாதத்திலே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். Shall we pray? நாம் ஜெபம் செய்வோமா? Oh, Heavenly Father, பரலோக தந்தையே, Lord, with much tears I pray for my beloved ones. மிகுந்த கண்ணீரோடு எனக்கு அருமையானவர்களுக்காக இந்த வேளையில நான் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். Oh, you know the tears and pain and agony that they're going through. இந்த நேரத்தில் அவர்கள் கடந்து செல்கின்ற கண்ணீரின் பாதையை, வேதனைகளின் பாதைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். You're a God who doesn't give just a promise, நீர் வெறும் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கொடுக்கின்ற ஒரு தேவன் அல்ல. but you're a God who's so faithful in fulfilling the promises. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலே நீ உண்மையுள்ள ஒரு தேவனாக You இருக்கின்றீர். know what is their fear. அவர்கள் மனதில் இருக்கின்ற பயங்கள் என்ன என்பதை நீர் You know their அறிந்திருக்கிறீர். worries, அவர்களுடைய கலக்கங்களை நீர் the அறிந்திருக்கிறீர். lackings that they have, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை நீர் the அறிந்திருக்கிறீர். burdens that they have. அவர்களை வேதனைப்படுத்துகின்ற காரியங்களை நீர் Put a அறிந்திருக்கிறீர். stop to everything, Master. அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வேதனைகளுக்கும் நீர் ஒரு முற்றுப்புள்ளியை வை. Let them know that you're always beside them to perfect everything about them. நீர் எப்போதும் அவருடைய பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் சரி செய்கின்றவராக இருக்கின்றீர் என்பதை
அறிந்திருக்கட்டும். Oh Lord, let them know that you're a God who has greater plan than to our expectation. அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான மகிமையான திட்டங்களை, நோக்கங்களை நீர் இவர்களை குறித்து வைத்திருக்கிறீர் என்பதை அறியட்டும். Restore everything that you've lost. அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாய் சுதந்தரிக்கட்டும். Restore the money back. அவர்கள் இழந்த பணத்தை சுதந்தரிக்கட்டும். Restore the peace back. அவர்கள் இழந்த சமாதானத்தை சுதந்தரிக்கட்டும். Restore the health back. இழந்த சுகத்தை சுதந்தரிக்கட்டும். Restore the property back. இழந்த ஆஸ்திகளை சுதந்தரிக்கட்டும். Restore the job back. இழந்த வேலைகளை சுதந்தரிக்கட்டும். Restore the family that is broken back. பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் மீண்டுமாய் கட்டப்படட்டும். Restore the separated family back. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மீண்டும் சேரட்டும். Bless them. ஆசீர்வதிங்க. Bless their business. அவருடைய வியாபாரங்களை Bless ஆசீர்வதிங்க. their ministry. அவருடைய ஊழியங்களை Of ஆசீர்வதிங்க. all the days of waiting in tears, let them see only days of joy, peace and happiness. கண்ணீர் வடித்த நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நாட்களை பார்க்கட்டும். Bless them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. ஆசீர்வதிங்க. In Jesus' matchless name I pray. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. My dear brothers and sisters, I believe this message is a great comfort and encouragement to you. Please share this. Forward this to your beloved ones. And don't forget to subscribe to the YouTube channel. I know this message is a great blessing to you. So please click the like button that is below. For further updates, please click the bell button that is below. May God bless you. Have a bright, glorious, wonderful month and wonderful day. Amen.